வந்து பார்த்ததுல 4 நாள் ஆயிட்டு. பிள்ளைங்களுக்கு எங்களுக்கு தண்ணியோ சாப்பாடோ எதுவுமே அவங்க கொண்டு வரல. அந்த அம்மா ஓட்டு கேட்க வர அம்மா ஏன் இந்த 4 நாள் எங்க போச்சு? கரண்ட் கிடையாது, தண்ணி கிடையாது. கேன் வாட்டர் நாங்க போய் கடையா அலைஞ்சு தண்ணி இல்ல சார். குடிக்க ஒரு செம்பு தண்ணி வீட்டுல இல்லாம தான் தூக்கிக்கிட்டு வெளியே வந்திருக்கோம். போத்துக்காக வந்து யாரும் வந்து இருக்கல சார். அடிப்படை தேவைகள் இது வரைக்கும் என்னன்னே வந்து கேட்கல. எங்களை அசால்ட்டா வந்து வெள்ள வச்சுக்கிட்டு வரோம். வளம் வந்த தண்ணியை சுட வச்சு குடிச்சுக்கிட்டு வராங்கள தெரியுமா? 3 வீடு 4 வீடு பக்கத்துல இடிஞ்சு விடுது. எந்த வீட்டுல யாரு இருப்பா? புருஷன் எடுத்து பாதி பேர் வீட்டுக்குள்ள இருக்கா. புருஷன் பிள்ளையில இறந்துருக்கு. கட்டல்ல தான் தூக்கிட்டு போய்கிட்டு இருக்கோம். எப்படி போய்கிட்டு இருக்கோம்? சுடுவாடு ஃபுல்லா தண்ணி விதைக்க இடம் இல்லாம உட்கார்ந்து இருக்கோம். ஒரு பயம் வரலையே. என்ன ஹெல்ப் லைனுக்கு ஒரு நம்பர் அறிவிக்கு, ஆனா அந்த ஹெல்ப் லைன் அடிக்க எங்களால முடியலையே. அவங்க வர வரைக்கும் நாங்க போராட்டத்தை விட மாட்டோம். இதெல்லாம் இருப்போம். இதான் முடிவு. எங்க ஊர் கவுன்சிலரோ விவோவோ ஆரையோ யாருமே வந்து பார்த்ததுல 4 நாள் ஆயிட்டு. பிள்ளைங்களுக்கு எங்களுக்கு தண்ணியோ சாப்பாடோ எதுவுமே அவங்க கொண்டு வரல. அந்த அம்மா ஓட்டு கேட்க வர அம்மா ஏன் இந்த 4 நாள் எங்க போச்சு? அந்த அம்மா எங்க போனாங்க? எங்களுக்கு நியாயம் தரணும். வீடு இடிஞ்சு விழுந்துட்டு எங்களுக்கு வந்து அந்த அம்மா வந்து வீடு வாசல் கட்டி தரக்கு எந்த ஏற்பாடு பண்ண கண்டிப்பா நீங்க வரணும். வந்து எங்கிட்ட பேசினாதான் நாங்க இந்த போராட்டத்தை விட்டு வெளியே போவோம். 10 ரூபா பிரெட் கொடுத்தாங்க. 4 நாளைக்கு அந்த 10 ரூபா பிரெட் எங்களால வாங்க முடியாதா? வீடு இடிஞ்சு போச்சு. உடுக்க துணி இல்ல. எங்க போனாங்க? இந்த கவுன்சிலர் எங்க போனாரு? கவுன்சிலர் எங்க போனாரு? கவுன்சிலர் ஓட்டு கேட்க உள்ள வந்தால கவுன்சிலர். இந்த கவுன்சிலர் எங்க போனாரு? இந்த விவோ ஆரோ எங்க போனாங்க? இந்த அம்மா எங்க போச்சு? ஓட்டு கேட்க மட்டும் வண்டியில வராங்கல்ல. எங்களுக்கு வந்து இந்த மக்கள் வந்து பார்க்க வரணுமா வரக்கூடாதா சார்? வர சொல்லுங்க. சாப்பாடு கிடையாது. என்ன எங்க சாப்பிடுவோம்? சொந்தக்காரங்க போய் பக்கத்துல சாண்டி ஸ்கூல்ல வச்சு சாப்பாடு தந்துருக்காங்க. அவங்க எங்க சொந்தக்காரங்களோட கொடுத்துருக்காங்க. மத்தபடி எதுவுமே வரல. எங்களுக்கு எல்லாம் சாப்பாடுலாம் கவர்மெண்ட்ல இருந்து எதை செஞ்சாங்க? நீங்க வந்து பாருங்க தண்ணிய. ஈபி 4-5 நாள் ஆச்சு சார். கரண்ட் வரல. எதுக்குன்னு கேட்டா ஈபி ஆபீஸ் தண்ணிக்குள்ள இருக்கான். ஒரு ஈபி ஆபீஸ தண்ணி இல்லாம ஒரு அரசாங்க அதிகாரி சரி பண்ண முடியாதா? அவங்கவுங்க வீடெல்லாம் மட்டும் நல்ல ஹையா தானே இருக்கு. ஈபி ஆபீஸ கூட சரி பண்ண முடியலன்னா என்ன அரசு அதிகாரிகள் வேலை பாக்குறாங்க? கரண்ட் கிடையாது, தண்ணி கிடையாது. கேன் வாட்டர் நாங்க போய் கடையா அலைஞ்சு தண்ணி இல்ல சார். குடிக்க ஒரு செம்பு தண்ணி வீட்டுல இல்லாம தான் தூக்கிக்கிட்டு வெளியே வந்திருக்கோம். வீடெல்லாம் இடிஞ்சிட்டு கவுன்சிலர்லாம் ஓட்டு கேட்க வரும்போது எல்லாமே பண்ணி கொடுக்காங்கல்ல. நான் எல்லா இதுவும் செஞ்சு தரேங்கல்ல. எல்லா இடமும் தண்ணி வருது. எல்லா இடம் பாதிக்கப்பட்டிருக்கு. செய்யறோம்னா சோத்துக்காக வந்து யாரும் வந்து இருக்கல சார். ஒரு அடிப்படை தேவைகள் தண்ணி கரண்ட் அந்த மாதிரி இதுக்காக தான் சார் வந்து நிற்கும். அதை அவங்க செய்ய மாட்டாங்க. என்னன்னே வந்து கேட்கல. இது வரைக்கும் என்னன்னே வந்து கேட்கல. இன்னைக்கு நான் இந்த வார்த்தையை சொல்றதுக்கு எனக்கு பேக்ரவுண்ட்ல என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல சார். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான் இருக்கு. பிஎன்டி காலனி முத்தம்மாள் காலனி எல்லாம் போய் பார்த்திருக்காங்க. கீதா மேடம் அப்படிலாம் இன்ஃபார்ம் பண்றாங்களா சார்? ஏன் அப்ப வசதியானவங்க இருக்கிற இடத்துக்கு மட்டும்தான் போவாங்களா? அப்ப எங்களை மாதிரி அடிப்படை கஷ்டப்பட்டவங்களுக்கு வர மாட்டாங்க. எத்தனை பேர் வீடு இடிஞ்சு கஷ்டப்படுறாங்க சார். அதுக்குதான் சார் அரசாங்கம் எல்லா இடமும் பாதிக்கும் போதுதான் சார் செய்யணும். 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுத்தா போதுமா சார்? எல்லா இடமும் பாதிக்கும் போது கவர்மெண்ட் எங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தான் சார் கவர்மெண்ட் எங்களுக்கு. 3 வீடு 4 வீடு பக்கத்துல இடிஞ்சு விடுது. எந்த வீட்டுல யாரு இருப்பா? புருஷன் எடுத்து பாதி பேர் வீட்டுக்குள்ள இருக்கா. புருஷன் பிள்ளையில இறந்துருக்கு. எல்லாரும் 30 கழிக்கல 18 கழிக்கல அவ்வளவு வீட்டுக்குள்ள இருக்கான். ஒருத்தர் வந்து பாக்கலாம் 5 ரூபா பிஸ்கட்டு 10 ரூபா பிரெட்டு சேமியா பாக்கெட்டு. இது எங்களுக்கு வாங்க தெரியாதா? எங்க சொந்தக்காரங்க இடத்துல தான் நாங்க சாப்பிட்டு இருக்கோம். ஒருத்தனும் சாப்பாடே தரல. இப்படி நேற்று ஒருத்தங்க இறந்தாங்க. கட்டல்ல தான் தூக்கிட்டு போய்கிட்டு இருக்கோம். இப்படி போய்கிட்டு இருக்கோம். சுடுவாடு ஃபுல்லா தண்ணி விதைக்க இடம் இல்லாம உட்கார்ந்து இருக்கோம். ஒரு பயம் வரலையே. என்ன ஒருத்தங்க வந்து பாக்கணுமா இல்லையா? ஒரு நாள் வந்து ஒருத்தங்க வந்து பாக்கணுமா? இப்ப 4 நாளா நடந்து ஒருத்தங்க வரல. ஒயின் சாப்பா மட்டும் 100 ரூபாய் இருக்கு. அந்த 100 ரூபாய குடிக்கிறதுக்கு கொண்டுட்டு போயிடுறாங்க. அதையும் ஒயின் சாப்பா மட்டும் சுட்டு மட்டும் வேணுமா? அவனுக்கு ஒயின் சாப்பா சுட்டு மட்டும் தான் உங்களுக்கு வேணுமா? என்ன சார் இப்ப பண்ணிக்கிறீங்களா? ஒயின் சாப்பா முதல் அடைக்க சொல்லுங்க. ஒயின் ஷாப் அடைக்க சொல்லுங்க சார். ஒயின் ஷாப்பை ஏன் அடைக்க மாட்டேங்கீங்க? ஒயின் ஷாப்ல இவ்வளவு கூட்டம். சாப்பாடு வரல, தண்ணி வரல. எல்லாருமே பச்சை குழந்தை எல்லாம் தெருவுல நிக்கி. ஐயா தண்ணி வந்து எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை 2 மணிக்கு தண்ணி வந்துச்சு. வந்து யாருமே பாக்கல. கழுத்தளவு தண்ணி. எங்களுக்கு பொங்கலுக்கு பாத்திரம் கிடையாது. குடிக்க தண்ணி கிடையாது. பிள்ளைகளுக்கு டிசியா எதுவுமே பிள்ளைகளுக்குள்ள ஒன்னும் ஆதாரம் எடுக்கல. நாங்க ஆதார கார்டு ஸ்மார்ட் கார்டு எல்லாம் எங்களுக்கு இப்ப கேட்டாங்க. எதுவுமே கிடையாது சார். இன்னும் கவர்மெண்ட்ல இருந்து பார்க்க வரல. எங்களுக்கு எம்எல்ஏ இருந்து என்ன சார் செய்ய? நாங்க போட்டலையா ஓட்ட அவங்களுக்கு? அவங்க எங்க கிட்ட ஓட்டு கேட்டாங்கல்ல. மக்கள் உரிமை நாங்க போட்டோம்ல. இவங்க பாக்கணுமா பார்க்க வேண்டாமா? எங்களுக்கு கல்கலவு தண்ணி இருக்கு. மோட்டரை கொண்டு பார்மாட்டிக்கு வைக்காங்க.
தூக்கிட்டு போயிருந்தாங்க. இதே பார்மாட்டி என்ன பண்ணாங்க? என்ன சார் செய்ய முடியும்? குடிக்க அவங்க தனியார் கம்பெனிக்காரங்க, அவங்க தெய்வம், அவங்க நல்லா இருக்கணும், அவங்க குடும்பம் வாழணும். எங்களுக்கு இன்னைக்கு 4 நாள் அவங்க பசிக்கு சாப்பாடு போடுவாங்க. இவங்க 10 ரூபா பிஸ்கட் தந்தாங்க, எங்களுக்கு பசி ஆறிடுமா சார்? எங்க தெருல வந்து எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு? எனக்குலாம் எந்த அளவுனா வீடுகள்லாம் இடிஞ்சு போச்சு. உடுக்க மாத்து துணிமணி கிடையாது, பச்சை பிள்ளைக்கு மத்தது கிடையாது, ஒரு காட்டு ஒண்ணும் கசம் கிடையாது. இன்ன வரையும் அவசியம் இந்த கவுன்சிலர் அந்த எம்எல்ஏ வந்து பாத்துறாங்க. இன்ன வரையும் வந்து பாக்கல. இந்த கவுன்சிலர் வந்து பாத்துருக்காரா? பார்க்க வரல. நாங்க என்ன செய்வோம் சொல்லுங்க? இதுக்கு எங்களுக்கு என்ன விடிவுதான் இதுக்கு எங்களுக்கு தருவியா? ஒருவேளை சாப்பாடு இல்லைன்னு நாங்க போறதுக்கு போலீஸ் வந்து குமிச்சிட்டான். ஒரு 4 நாளைக்கு ஹிந்திக்கார 3 வேளை சாப்பாடு அசால்ட்டா ஒரு குடலுக்கு தங்கி இருக்கான். நாங்க ஒருவேளை சாப்பாடு இருந்து ஒரு போலீஸை குமிச்சிட்டான். எதுக்கு? என்ன அராஜகம் கேக்குறேன் இல்ல, எங்க மேல என்ன கேக்குறேன்? நாங்க என்ன கேட்டோம்? குடிக்க இடிஞ்ச வீடு சரி பண்ணி கொடுக்க சொல்லலாம். ஒருவேளை தண்ணி 3 வேளை சாப்பாடு 3 தண்ணி தான் கேட்டோம். அசால்ட்டு தர மழை வந்த தண்ணி நீ சுட வச்சு வடிச்சு குடி எங்களை சொல்லிட்டு போறான். என்ன எங்களை அசால்ட்டா ஒரு வெள்ளை வச்சுக்கிட்டு வரான். மழை வந்த தண்ணியை சுட வச்சு குடிச்சுக்கிட்டு போறான் எங்களை. தெரியுமா? 3 வேளை ஹிந்திக்காரன், வடநாட்டுக்காரன், அவன் 3 வேளை அசால்ட்டா குடலுக்கு தங்கி இருக்கான். ஏன் போராடல? நாங்க ஒரு வேளைக்கு போராடுங்க, எங்களை கைது பண்ண வராங்க. இப்போ எங்களை பார்த்தா மனசா தெரியல உங்களுக்கு? 3 வேளை குடல் கிடக்கிறான் சார். ஒரு வேளை ஒரு நாள் ஒத்த ஒரு 10 நிமிஷம் போறல, 4 நாள் அசால்ட்டா கிடக்கும். எங்க நேரம் மாதிரி கேட்க நாங்க தண்ணி கட்டது ஒரு குத்தமா கேக்குறேன். வரல நாங்க இன்னைக்கு 12 மாசம் பணம் கட்டலனா குப்பரா அடிச்சுட்டாங்க. தண்ணி வரலனா பைப் ஏதோ குடி தண்ணி நாங்க பணம் கட்டலனா பைப் அடைக்காங்களா? அப்ப நாங்க 5 நாளா கஷ்டப்படுறோம்னா அப்ப அது என்ன எங்களை பார்க்க வரணுமா வரக்கூடாதா? வரதானே சரி. ஏன் வர மாட்டாங்க? அதனால அவங்க வர வரைக்கும் நாங்க போராட்டத்தை விட மாட்டோம். இதெல்லாம் இருப்போம். இதான் முடிவு. இப்ப ஸ்கூல் முங்கி கிடக்கு, அது பதில் சொல்லுவாங்களா? அப்போ மொத்த ஸ்கூல் முங்கி கிடக்கு, அதுக்கு பதில் சொல்லுவாங்களா? ஒண்ணு இல்ல ஸ்கூல் மண்டபத்தை உடைச்சு ஹிந்திக்காரனை கொண்டு அங்க தங்க வைக்கிறாங்க. பொதுமக்களா என்ன எதுவும் கேட்க மாட்டேன்றான். ஒரு மண்டபத்திலயும் ஒரு அரசாங்க ஸ்கூலையும் தனியார் ஸ்கூலையும் பூட்டை உடைச்சு ஹிந்திக்காரனை உள்ள கொண்டு தங்க வைக்கிறான். ஒரு பொதுமக்கள் தண்ணியில முங்கி இவ்வளவு கிடக்கு தண்ணி, செத்து பூனை ஆடி எல்லாம் மறந்து வருது. ஏன்னு கேட்க மாட்டேன்றான். கூட அரசாங்கம் என்ன அரசாங்கம் சார்? சார்மார் வரல, அரசாங்க அதிகாரி யாருமே வரல சார். ஸ்கூல பாதுகாக்க கூடாதா? படிக்க பிள்ளைங்க வாழ்வாதாரம் ஓட்டு கேட்க மட்டும் அரசாங்கம் வராங்களே, வெளில வந்தா மட்டும் ஏன் பார்க்க வர மாட்டாங்க? அந்த ஸ்கூல்ல தான் ஓட்டு போட்டோம். அந்த ஸ்கூல்ல இருந்து பார்க்க வரல என்ன சார் அதிகாரி? ஒரு எம்பி தேர்தலோ ஒரு எம்எல்ஏ தேர்தல் வந்தா மட்டும் பார்க்க வராங்களா அரசாங்கம்? வெளில வந்தா மட்டும் ஏன் பார்க்க வர மாட்டேங்கிறாங்க? ஏரியா பசங்க அவங்க கையில கிடக்கிறத அட வச்சு 5 வட்டிக்கு பக்கத்துல இருக்க வேண்டிய இல்லாதவரை வாங்கி அவனுங்க வந்து இருக்கிற அரிசியை வாங்கி தான் 3 நாள் இந்த ஏரியா மக்களை காப்பாத்துறாங்க. வர ஒரு கவுன்சிலர் எம்எல்ஏ எவனு பாக்கல, அவன் கையில கிடக்கிறத கைத்துல கிடக்கிறத அவுத்து 5 வட்டிக்கு கடன் வாங்கி எம்ம ஏரியா மக்கள் செத்துறக்கூடாது நற்பணி மன்றம் அந்தந்த ஏரியா மக்கள் சார்பா அவனுங்க தான் பாதுகாத்தானுங்க. இளைஞர் நற்பணி மன்றத்தில் ஒருத்தனும் பாதுகாக்கல எங்களை. காவல்துறை அதிகாரிகள் வந்து பேசிட்டு இருந்தாங்க, என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க? அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இருங்க வரேன், எங்களுக்கு கொடுத்த சாப்பாடை எங்களுக்கு கொடுத்த தண்ணியை நாங்க உங்களுக்கு கொடுக்கன்றாங்க. மிஞ்சி போனா ஒரு கார்ல 3 தண்ணி கணக்கு வைக்க முடியுமா? இத்தனை பேர் வச்சிருக்காங்க, எத்தனை பேர் கொடுக்க முடியும் சாப்பாடு? எங்களுக்கு கொடுத்த சாப்பாடு இதை ஏன் 3 நாளைக்கு முன்னாடி கேட்கலாம் கேட்கறேன். அவங்க வர மாட்டாங்க தெரியுமா? நீங்க கலைஞ்சு போங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க கலைஞ்சு போங்க. இல்ல இப்ப என்னன்னா 4 மாவட்டம் முழுக்க மழை, எல்லாருக்குமே பாதிப்பு இருக்கு. இப்போ நீங்க சாலை மறியல் செய்யறதுனால மத்தவங்களுக்கும் பாதிப்பு ஏற்படுது இல்லையா? அப்ப ஏன் எல்லாருக்குமே பாதிப்பு. 4 நாளா நெட்டை கட் பண்ணிட்டான், வைஃபை எல்லாத்தையும் கட் பண்ணிட்டான். காரணம் லைவா உடனே லைவ் எடுத்து எல்லா மலையும் பழைய ஒரே கண்டு நெட்டு கட்டு எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டான். ஏன் கட் பண்ற தெரியுமா? நெட் இந்த போன் இருந்துச்சுன்னு வைங்க, ஒரு 3 உயிர் போயிருக்காது. அவர் ஒரு இடத்துல இருந்து கால் பண்றதுக்கு கால்லே வரல. அந்த போன் நம்பர் இவங்க சொல்றாங்க கவர்மெண்ட் ஒரு நம்பர் அறிவிக்கு எங்களுக்கு, இதை எதுனாலும் ஹெல்ப் லைனுக்கு ஒரு நம்பர் அறிவிக்கு. ஆனா அந்த ஹெல்ப் லைன் அடிக்க எங்களால முடியலையே. அப்புறம் எதனால அந்த கவர்மெண்ட் ஹெல்ப் லைன் அறிவிக்கு? இந்த ஏரியா மக்கள் கோரிக்கை நிறைவேற வர இந்த போராட்டம் தொடரும் சார். இதான் சார் உண்மை. இந்த ஏரியா மக்களோட போராட்டம் தொடரும். இதை நாங்க விளக்கவே முடியாது. முத்தையாபுரம் இந்த வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் தான் வந்து இங்க போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேல இந்த சாலை மறியல ஈடுபட்டு இருக்காங்க. அவங்களுடைய அடிப்படை வேண்டுகோள் என்னவா இருக்குன்னா, குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செஞ்சு தரணும், பால் தேவைப்படுது. அதே போல இங்க உள்ள வந்து யாருமே எந்த ஒரு நிவாரண பணிகள்ல ஈடுபடல அப்படின்றத இந்த கோரிக்கைகளை முன் வச்சுதான் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேல வந்து இந்த பகுதியில வந்து சாலை மறியல்ல ஈடுபட்டு இருக்காங்க. அவங்க முன்வைக்கிறது அதே போல காவல்துறையினர் வந்து சமரசத்தில் ஈடுபட்ட நேரத்திலையும் மேற்கொண்டு எங்களுக்கான அத்தியாவசிய தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்யணும் அப்படின்ற அடிப்படையில பொதுமக்கள் இங்க குழுமி இருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த போக்குவரத்து அப்படின்றது பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற காட்சிகளை எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனா அடிப்படையில் எங்களுக்கு செய்ய வேண்டியதை செய்யுங்க அப்படின்ற கோரிக்கையை முன் வச்சு அவங்க இங்க ஈடுபட்டு இருக்காங்க பார்க்கணும்.